பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு 19 ஜூன் 2025 வியாழக்கிழமைக்குரிய நியூஸ் பேப்பரை பார்க்க போகிறோங்க. ஸோ ஹெட்லைன்ஸ் போகிறதுக்கு முன்னாடி நேற்று போட்ட கரண்ட் அஃபேர்ஸில் ஒரு நெகிழ்ச்சியான தருணம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. என்ன அப்படின்னா, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாமே காலையில் எப்பயுமே குட் மார்னிங் சார்னு கமெண்ட் பண்ணிடுவீங்க கரெக்டாக நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் போட்டோன்னே. ஏன்னா 5 to 5:30 நம்ம அப்லோட் பண்ணிடுவோம் டெய்லி மார்னிங். நிறையா பேர் கமெண்ட் பண்ணிடுவீங்க. ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சரி, நம்மளுக்காக கரெக்டாக அந்த 5 மணிக்கு கூட எந்திரிச்சோடனே கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ ஃப்ரெண்ட்ஸும் நிறையா பேர் சொன்னாங்க, இந்த மாதிரி வியூஸ் குறைஞ்சிட்டே வருது, அதனால் வீக்லி கரண்ட் அஃபேர்ஸாக மாற்று கௌதம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் எனக்கு என்ன அப்படின்னா, நான் எப்பயுமே லைக்ஸை கால்குலேட் பண்ணுவேன். அப்போ பார்த்தீங்கன்னா டெய்லி 30லேருந்து 35 லைக்ஸ் வந்துடும். அப்போ அந்த 35 ஸ்டூடெண்ட்ஸ் டெய்லி வாட்ச் பண்ணுறாங்கல்ல, அதாவது ஒரு ஆள் வாட்ச் பண்ணாலும் நம்மளுக்கு அந்த இதை நம்ம தொடர்ச்சியாக கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் பண்ணேன். ஸோ நேற்று ஒரு கமெண்ட் வாசித்தேன். அதில் சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி கிராமத்துலேருந்து இருக்கோம் சார், எங்களுக்கு நியூஸ் பேப்பர் டெய்லி வாங்கணுன்னா நாங்கள் டவுனுக்கு போகணும், ஆனால் இது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம செய்கிற விஷயம் ஒருத்தங்களுக்கு ரீச் ஆகுது அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு கமெண்ட்ஸும் ஒவ்வொரு லைக்ஸும் எனக்கு மேலும் மேலும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதாவது யூடியூப்பில் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணுறோம், அதுக்கு அமௌண்ட் வரும். அதை தாண்டி இந்த மாதிரி விஷயம் வரும் போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஸோ எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் 21,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இதுவரையும் இருக்காங்க. ரொம்ப நன்றிங்க, உங்கள் எல்லாத்துக்குமே மிக்க மிக்க நன்றி. எனக்கு நேற்று ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. அதாவது இந்த 19ஆம் தேதி அப்படின்றது, ஜூன் 19ஆம் தேதி மறக்க முடியாது. இன்னொன்று என்ன அப்படின்னா, நம்ம சேனல் ஆரம்பித்து 3வது மாதம் இந்த இது கரெக்டாக 19 ஜூன் இந்த தேதி இந்த கமெண்ட் வந்தது. நான் ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான விஷயமா நான் எடுத்துக்கிறேன். சரி, ஹெட்லைன்ஸ் நம்ம போயிடலாம். ஹெட்லைன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மத்தியஸ்தத்தை இந்தியா ஒருபோதும் ஏற்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, நம்ம G7 மாநாடு நடந்துட்டு இருக்குங்க. எங்கே அப்படின்னா கனடாவில். நம்ம நேத்தான பார்த்தோம், கனடாவில் கனானாஸ்கிஸ் அப்படின்ற நகரத்தில் G7 மாநாடு நடந்துட்டு இருக்கு. அதில் மோடியும் ட்ரம்ப்பும் சந்திச்சு பேசுகிறதா இருந்தாங்க. பட் ட்ரம்ப் முன்கூட்டியே கிளம்பிட்டதுனால ஃபோனில் பேசினதில் எங்களுக்கு மத்தியஸ்தம் தேவையில்ல. மெயினாக எதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர். நம்மளுக்கு தெரியும், இப்போது இந்தியாவோட டாப் இப்போ இருக்குன்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், காஷ்மீர் ஃபுல்லாக நம்மக்கிட்ட இல்லை. இது பாகிஸ்தான் ஆக்குப்பை பண்ண காஷ்மீராக இருக்குது. நம்மளுக்கு ஹரிசிங் கையெழுத்து போட்டதுனால நம்ம மேப் ஃபுல்லாக பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டு, மேப் ஃபுல்லாக காஷ்மீர் ஃபுல்லாக இந்தியாவில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். பட் எல்ஓசி லைன் ஆஃப் கண்ட்ரோல் இங்கே இருக்குன்னு சொன்னேன்ல. ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் மெயினாக பாகிஸ்தான் ஆக்குப்பைடு காஷ்மீரை பொறுத்தவரை நாங்கள் மத்தியஸ்தத்தை விரும்பலை, எங்களுக்கு இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இந்தியாவுக்கு சொந்தமானதான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 2 நாடு போர் நிப்பாட்டினதுக்கு காரணம் அமெரிக்கா தான் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் சொல்லிகிட்டே இருக்காரு. அது கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லி மறுத்திருக்காங்க. சரியா, நம்ம இதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்க வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, வெளியுறவு செயலர் அவர் பேர் கொடுத்துருக்காங்க, விக்ரம் மிஸ்ரி. இவரை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி குவாட் கூட்டமைப்போட அடுத்த கூட்டம் சரிங்களா எங்கே நடைபெற போகுது அப்படின்னா, இந்தியாவில் நடைபெற போகுது. அப்போது 2025 G7 எங்கே நடைபெறுது அப்படின்னா, கனடாவில் கனானாஸ்கிஸ் அப்படின்ற நகரத்தில் நடைபெறுது. குவாட் மாநாடு அடுத்த ஆண்டு 2026 இல்லாட்டி அதாவது அடுத்த கூட்டம் நிகழாண்டு இறுதியில், இந்த வருஷம் கடைசி 2025 குவாட் மாநாடு எங்கே நடைபெற போகுது அப்படின்னா இந்தியாவில் நடைபெற போகுது. அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த நேம் அடிக்கடி வருதுங்க. ஈரானோட தலைநகர் டெஹ்ரான் சொல்லிட்டு வந்துட்டே இருக்குது. ஸோ ரெண்டுமே ஞாபகம் வச்சுக்கணும். ஈரானோட தலைநகர் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டெஹ்ரான். அதே மாதிரி இஸ்ரேலோட தலைநகர் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜெருசலேம். சரியா, இது ரெண்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈரானுக்கு மதகுரு தான் இருக்கார் சரிங்களா, அயத்துல்லா அலி கமேனி அப்படின்னு சொல்லிட்டு. இதே இஸ்ரேலோட பிரதமர் பேர் என்ன அப்படின்னா பெஞ்சமின் நெதன்யாங்கு. அவரையும் ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா. ஏன்னா மேபி யூனிஃபார்ம் சர்வீஸ் ஓரியன்டாக கேட்குறதா இருந்தால் கேட்கலாம். சரி, ரைட், ஓகேங்க. அடுத்தது பார்க்கலாம். அதே மாதிரி இந்த அதாவது பால புரஸ்கார் விருதும் யுவ புரஸ்கார் விருதும், இந்த 2 விருதும் கொடுத்துருக்காங்கங்க. இந்த இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்குது, நம்ம பார்ப்போம், லாஸ்ட் பேஜில் இருக்குது, பார்ப்போம் சரிங்களா. சரி, ரைட், ஓகே. அடுத்தது பாருங்கள், வேறு முக்கியமான நியூஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் அரசியல் தான். இது ஃபுல்லாக இதான் மெயின். என்னென்னா, பள்ளிக்கல்வியில் சிறந்து விளங்குறது எது அப்படின்னா சண்டிகர் பஞ்சாப்புங்க. இதை எடுத்தது யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா PGI,
பெர்ஃபார்மன்ஸ் கிரேடிங் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, அதாவது பிஜிஐ இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க இதை, பெர்ஃபார்மன்ஸ் கிரேடிங் இண்டெக்ஸ்ன்னு சொல்லிட்டு அதை வந்து இந்திய அரசு வெளியிட்டிருக்காங்க 2023-24 கல்வியாண்டுன்னு சொல்லிட்டு. ஸோ அதில் சிறந்த பள்ளிகள் இருக்கிறது எது அப்படின்னா சண்டிகர் ஃபர்ஸ்ட் இடத்துலையும், பஞ்சாப் செகண்ட் இடத்துலையும், டெல்லி 3வது இடத்துலையும் இருக்குது. தமிழ்நாடு 16வது இடத்துல இருக்குங்க. சரியா, இதை எதை பேஸ் பண்ணி எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது பயனுள்ள வகுப்பறைகள் செயல்பாடுகள், உட்கட்டமைப்பு வசதி, மாணவர்களோட உரிமைகள், பள்ளி குழந்தைகள் பாதுகாப்பு, அதே மாதிரி எண்ம பள்ளிக்கூடங்கள். சரிங்களா, எண்ம நிர்வாக முறை, டிஜிட்டல் நிர்வாக முறை, இந்த 6 பிரிவு கீழே தான் இதை வந்து வகைப்படுத்துவாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு 16வது இடத்துல இருக்குது சிறந்த கல்விக்கான இதில். சரியா, முதல் இடத்துல இருக்கிறது எதுனா பஞ்சாப், 2வது டெல்லி, 3வது குஜராத். இது 3ஐயும் ரொம்ப முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கணும். சரி, அதே மாதிரி பாருங்கள், தமிழ்நாடு மாநில தகவல் ஆணையர்களாக 2 பேர்த்த நியமனம் பண்ணியிருக்காங்க. அவங்க பேர் என்ன அப்படின்னா வழக்குரைஞர்கள் விபிஆர் இளம்பருதி, எம் நடேசன். சரிங்களா, 2 பேர். சரிங்களா, இளம்பருதி, நடேசன் அப்படின்ற முன்னாள் வழக்குரைஞர்கள் தமிழ்நாடு மாநில தகவல் ஆணையர்களாக நியமிக்கப்பட்டிருக்காங்க. சரியா, அதே மாதிரி இந்த வருடம் வந்து அரசு பள்ளி மாணவர் சேர்க்கை வந்து 3 லட்சத்தை வந்து கடந்திருக்குங்க. சரிங்களா, இந்த ஆண்டு இதில் வந்து சென்னை மொதல் இடத்துலையும், நீலகிரியில் இருக்கிறதுலே கம்மியான அரசு பள்ளி மாணவர் சேர்க்கையிலையும் இருக்குது. மேபி கேட்டால் இது கேட்கலாம். சரிங்களா, அரசு பள்ளி மாணவர் சேர்க்கையில் அதிகமாக இருக்கக்கூடிய மாவட்டம் எது அப்படின்னா சென்னை மாவட்டம். சரியா, அதாவது ஆக்சுவலாக இந்த ஆண்டு வந்து 3.12 லட்சம் மாணவர்கள் வந்து புதுசாக சேர்க்கப்பட்டிருக்காங்க அரசு கல்லூரிகளில். அதே மாதிரி உச்சநீதிமன்றம் வந்துட்டு ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்கங்க. என்ன தீர்ப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது உச்சநீதிமன்றம்ல சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம மனு கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அதாவது திங்கட்கிழமை வந்து மனுநீதி நாள் அப்போ நம்ம போய் மனு கொடுப்போம். அந்த மனுக்கு வந்து 30 நாளுக்குள்ளே பதில் அளிக்கலை அப்படின்னா எந்த மாவட்டத்தில் மனு கொடுத்துருக்கோமோ அந்த மாவட்ட ஆட்சியர் வந்து 25,000 ரூபாய் அபராதம் கட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன். கண்டிப்பாக கேட்பாங்க. ஏன்னா தகவல் அறியும் உரிமை சட்டமும் நம்மளுக்கு 30 நாள் தான். அதே மாதிரி நம்ம கொடுக்குற மனுக்கு பதில் அளிக்கிறதுக்கும் 30 நாள் கால அவகாசம் வந்து கோர்ட்டு நிர்ணயிச்சிருக்காங்க. சரிங்களா, அப்படி பதில் கொடுக்கல அப்படின்னா அந்த மனுக்கு 25,000 ரூபாய் அபராதம் அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் வந்து செலுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன். சரியா, அடுத்து பாருங்கள், இந்தங்க, அதாவது ஆண்டுக்கு 3000 செலுத்தி 200 முறை சுங்கச்சாவடியில் பயணிக்கலாமா. ஆகஸ்ட் 15 அன்னைக்கு இந்த புதிய திட்டம் வரப்போகுது. மேபி கேட்கலாம் எவ்வளோ இதை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, எத்தனை முறை வந்து சுங்கச்சாவடியில் பயணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு தடவை பயணிக்கிறதுக்கு சராசரியாக நம்மளுக்கு 15 ரூபா கிட்ட ஆகும். சரியா, ஏன்னா டூ அண்ட் ஃப்ளோ போயிட்டு வந்தோம்னா நம்மளுக்கு கூட ஒரு 250 ரூபா கிட்ட வர்றது, இப்போ 15 ரூபா, அதாவது 200 முறை செலுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் டோல்கேட்டுன்றது எதுக்கு இருக்குன்னு தான் தெரில. நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு காரு வாங்குகிறோம் அப்படின்னா அதுக்கு 15 வருஷத்துக்கான ரோட் டேக்ஸும் அதுக்கு செலுத்தி தான் வாங்குகிறோம் அந்த காருக்கு. அதுவும் போக, அதாவது இந்த வடிவேல் காமெடியில் வர்ற மாதிரி நீ பேசினேல அதுக்கு ஒரு வெட்டி, அதுக்கு மேலே நீ என்னை அடித்ததுக்கு அதுக்கு ஒரு வெட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதுக்கும் டேக்ஸ் கட்டுறோம், ரோடுக்கும் டேக்ஸ் கட்டுறோம். சரியா, பட் சுங்கச்சாவடிக்கு இப்படி ஒரு விஷயம் வரப்போகுது, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, 3000 செலுத்தி 200 முறை பயணிக்கலாம். ஆகஸ்ட் 15 சுதந்திர தினத்தன்னைக்கு இதை வந்து அரசு கொண்டு வர போகிறாங்க. அதே மாதிரி வேறு இந்ததுங்க G7 நாடு இன்னொரு தடவை நம்ம பார்த்துருவோம். இதை ஷார்ட்கட் சொல்லியிருந்தேன், கேஃபி ஜேஜிபி அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்கட் சொல்லியிருந்தேன். அப்படின்னா கனடா, அமெரிக்கா, ஃப்ரான்ஸு, இட்டலி, ஜப்பான், ஜெர்மனி, பிரிட்டன், இதுதான் இந்த G7 நாடுகள். சரியா, கேஃபி ஜேஜிபி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இது ரொம்ப முக்கியங்க. அதாவது இப்போது ப்ரிலிம்ஸ் நிறையா பேர் எழுதியிருப்பீங்களா, குரூப் 1 ப்ரிலிம்ஸ், மெயின்ஸுக்கு இந்த மாதிரி விஷயம்லாம் கண்டிப்பாக கொடுக்கலாம். நம்ம சோசியோ எக்கனாமிக் இஷ்யூஸில் என்ன அப்படின்னா டயாலிசிஸ் சிகிச்சை பெறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிறப்பு புரதச்சத்து உணவு திட்டத்தை வந்து தமிழ்நாடு அரசு சார்பாக துவங்கி வச்சுருக்காரு மா சுப்பிரமணியம் அமைச்சர். சரிங்களா, இதில் என்ன அப்படின்னா இப்போ டயாலிசிஸ் பண்ணாங்கன்னா உங்களுக்கு ப்ரோட்டீன் கண்டென்ட் வந்து ரொம்ப குறையுமாங்க. அதனால் சென்னையில் உள்ள ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் இந்த திட்டம் துவங்கியிருக்காங்க. டயாலிசிஸ் பண்ணவங்களுக்கு 100 ml பால், 2 முட்டை, கருப்பு வெள்ளை சுண்டல், அதே மாதிரி 20 கிராம் எடையுள்ள 3 பிஸ்கட்டு. சரிங்களா, அதே மாதிரி ப்ரோட்டீன் பவுடரு 27 கிராம். சரிங்களா, இந்த இது எல்லாம் சேர்த்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா டயாலிசிஸ் பண்ணுறவங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. ஸோ சோசியோ எக்கனாமிக் இஷ்யூஸில் இந்த மாதிரி கண்டென்ட்லாம் வந்து சுகாதாரத்துக்கு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மெயின்ஸ் பேப்பரில் நான் சொல்கிறேன், குரூப் 1 மெயின்ஸ் பேப்பரில். சரியா, அப்போ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இந்த இது சொல்லியிருக்காங்கங்க, என்ன அப்படின்னா இன்றைக்கி நிறையா நியூஸ். சரியா, அதனால் ஒவ்வொன்றா நம்ம பொறுமையாக பார்ப்போம். இடைநிலை பள்ளி இடைநிற்றலை குறைக்க
நடவடிக்கை தமிழகம் உட்பட 12 மாநிலங்களுக்கு தமிழக அரசு அறிவுறுத்தல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2030 ஆண்டுக்குள் 100% ஒட்டுமொத்த மாணவர் சேர்க்கை விகித இலக்கை வந்து எட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2030 ஆண்டுக்குள்ள யாருமே படிக்காத மாணவர்கள்னு சொல்லிட்டு இந்தியாவில் இருக்கவே கூடாது. 100% ஒட்டுமொத்த மாணவர் சேர்க்கை வீதம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன். இது கேட்பாங்க சரிங்களா. எந்த ஆண்டு இதை நிர்ணயிச்சிருக்காங்க அப்படின்னா 2030 ஆண்டு. சரியா. அதே மாதிரி வேறு இந்தங்க, அதாவது மகாராஷ்டிரா பள்ளிகளில் 3வது மொழியாக ஹிந்தி. சரியா. மாநில அரசின் புதிய உத்தரவுக்கு வலுக்கும் எதிர்ப்புன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம அரசியல் பேசக்கூடாது அப்படின்னு நினைக்கிறது தான். ஏன்னா கமெண்ட்லேயும் சொன்னீங்க சார் கொஞ்சம் அரசியல் கூட இருக்குன்னு சொல்லிட்டு. இருந்தாலும் நம்ம ஒரு சில விஷயம்லாம் கடந்து போக முடியாதுல்ல. அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அரசியல் இல்லாமல் பொதுவாக சொல்கிறேன். இப்போது நம்மகிட்ட ஒரு பிரியாணி இருக்குது சரிங்களா, சாப்பிட்டோம், கூட கொஞ்சம் வெள்ளைச்சோறு வாங்கி ரசம் ஊற்றி சாப்பிட்டோம் செமிக்கிறதுக்கு. திரும்ப வர்றாங்க, வெள்ளை சோறு வாங்கி மோர் வாங்கிக்கோங்க சார் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறாங்க. நம்ம விருப்பப்பட்டால் மோர் வாங்கிடுவோம். இல்லை நீங்கள் கட்டாயம் மோர் வாங்கினா தான் பந்தியை விட்டு எந்திரிக்கணும் அப்படின்னு சொன்னால் அது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான். சரியா. விருப்பப்பட்டால் நம்ம கற்றுக்குருவோம் சரிங்களா. அதே மாதிரி விருப்பப்படுறவங்கள கற்றுக்கிற கூடாதுன்னு சொல்கிறதுக்கு யாருக்கும் உரிமையே கிடையாது. சரியா. ஆனால் கட்டாயமாக நீங்கள் 3வது ஒரு இது படிக்கணும், இல்லை கட்டாயம் நீங்கள் மோர் ஊற்றி சாப்பிட்டா தான் பந்தியை விட்டு எந்திரிக்கணும் அப்படின்னா அது வந்து தவறு. சரியா. ஏன்னா நம்ம ஹிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டோன்னா 1938 ஒரு ஹிந்தி எதிர்ப்பு விஷயம் நடந்திருக்கும். 1965 ஒரு ஹிந்தி எதிர்ப்பு விஷயம் நடந்திருக்கும். 1938 ஹிந்தி எதிர்ப்பு நடக்கும்போது ராஜாஜி வந்து முதலமைச்சராக இருந்திருப்பார் தமிழ்நாட்டில். ஸோ நீங்கள் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். 38 மொழி போராட்டம் வர்றப்போ 1939 வந்து ராஜாஜி ரிசைன் பண்ணியிருப்பார். ஆனால் ரிசைன் பண்ண காரணன்றது வேறு. பட் 39 ரிசைன் பண்ணியிருப்பார். 1965 காங்கிரஸ் பீரியடில் பக்தவச்சலம் ஆட்சியில் இருப்பார். ஸோ அவர் காலகட்டத்தில் தான் இந்த மிகப்பெரிய மொழி போராட்டம் வரும். 1967 பக்தவச்சலம் அதாவது அவரோட பதவிக்காலம் முடிஞ்சதுக்கப்புறம் காங்கிரஸ் அதுக்கப்புறம் ஆட்சிக்கே வந்திருக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த மொழிப்போர் தான் ரொம்ப முக்கிய காரணமாக இருக்கும். அதுக்கப்புறம் திமுகலேருந்து அறிஞர் அண்ணா வந்திருப்பார். சரிங்களா. அதான் காங்கிரஸோட கடைசி முதல்வர் யார் அப்படின்னா பக்தவச்சலம். ஸோ நம்ம பாரதிதாசன் சொன்னது தான். சரிங்களா. தாய்மொழியாம் தமிழ் மொழியை பழித்தவனை தாய் தடுத்தாலும் விடைன்னு சொல்லியிருப்பார். சரியா. சரி ரைட் ஓகேங்க. நம்ம இன்ஃபர்மேஷன் இது ரொம்ப முக்கியம். சரியா. 1965 1938 39 அந்த ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா. சரி ரைட் ஓகேங்க. அடுத்தது பார்க்கலாம். வேறு முக்கியமான இன்ஃபர்மேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இந்தங்க, அதாவது குறைந்த எடையுடன் பிறக்கும் குழந்தைகள் உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, குஜராத், மேற்கு வங்கம் இதுதான் அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக ஒரு பிறந்த குழந்தையோட எடை எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 2.5 கிலோவுக்கு மேலே இருக்கணுங்க. சரியா. அதான் ரொம்ப முக்கியம். ஸோ பிறக்கிற குழந்தைகளோட எடை 2.5 கிலோவுக்கு கம்மியாக இருக்குது எது அப்படின்னா உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, குஜராத், மேற்கு வங்கம். சரியா. சரி ரைட் ஓகேங்க. அடுத்தது பார்க்கலாம். வந்துருச்சு. இதான் ரொம்ப முக்கியமான ஒரு நியூஸ். சரியா. அதாவது சாகித்ய அகாடமி விருது கொடுப்பாங்க. 2 பிரிவில் கொடுப்பாங்கங்க. என்னென்னா பால புரஸ்கார் விருது, யுவ புரஸ்கார் விருது, 2 விருது கொடுப்பாங்க. இந்த யுவ புரஸ்கார் விருது யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னா சிறந்த இளைஞர் படைப்புக்கு கொடுப்பாங்க. சரியா. பால புரஸ்கார் விருது யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னா அதாவது சிறந்த குழந்தைகள் படைப்புக்கு. சரியா. இது சிறந்த இளைஞர் யார் ஒரு இளைஞர் ஒரு புக்கு பெஸ்ட்டாக எழுதியிருக்காரோ அவருக்கு கொடுக்கறது யுவ புரஸ்கார். குழந்தைகளுக்கான புத்தகங்கள் எழுதினவங்களுக்கு கொடுக்கறது பால புரஸ்கார். இது 2மே ரொம்ப முக்கியமானது, டிஃப்ரெண்ட்டானது. இதில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா யுவ புரஸ்கார் விருது யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதாவது மதுரையை சேர்ந்த லட்சுமிஹர் இவருக்கு கொடுத்துருக்காங்கங்க. இந்த புக்கு பேர் என்னன்னா கூத்தொன்று கூடிற்று. சரியா. ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷனுங்க. யுவ புரஸ்கார் விருது இந்த தடவை யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா லக்ஷ்மிஹர். சரியா. இவர் தான் மதுரையை சேர்ந்தவர். கூத்தொன்று கூடிற்று அப்படின்ற நூலுக்காக கொடுத்துருக்காங்க. சரியா. அடுத்து பாருங்க, பால புரஸ்கார் சிறந்த குழந்தைகளுக்கான படைப்புக்கான விருது யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா விஷ்ணுபுரம் சரவணன். சரியா. அவருக்கு கொடுத்துருக்காங்க. என்ன நூலுக்குன்னா ஒற்றை சிறகு ஓவியா அப்படின்ற குழந்தைகள் புத்தகத்துக்காக இந்த இது கொடுத்துருக்காங்க. சரியா. அப்போ பால புரஸ்கார் விருது ஒற்றை சிறகு ஓவியா அப்படின்ற புத்தகத்துக்கு விஷ்ணுபுரம் சரவணனுக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி யுவ புரஸ்கார் விருது லக்ஷ்மிஹர் எந்த நூலுக்கு அப்படின்னா கூத்தொன்று கூடிற்று அப்படின்ற நூலுக்காக கொடுத்துருக்காங்க. 2 முக்கியமான இன்ஃபர்மேஷன். இதுக்கு எவ்வளோ பரிசு தொகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50,000 ரூபாய். சரிங்களா. சரி ரைட் ஓகேங்க. இன்னைக்கு முக்கியமான இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாக
பார்த்துட்டோம். ஸோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நன்றி.